Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல 8 யூஸ்ஃபுல்லான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. Alright, so first of all பார்க்க போகிற முதல் 3 ஃபங்க்ஷன்ஸ் டெக்ஸ்டோட கேசஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு நாம் இந்த மாதிரி இம்ப்ராப்பரான டெக்ஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அதுக்கு நாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டலைஸாக வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பர் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்து ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாலே போதும். அந்த டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு கேபிட்டல் கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா வந்துடும். ஒருவேளை முழுக்க எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் லோவருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சேம் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ என்டையர் டெக்ஸ்ட்டும் நமக்கு லோவர் கேஸில் வந்திருக்கும். இல்லை இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த நேம் இருக்குது, பட் இந்த நேம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கேப்ஸ் இருக்குது, அங்கங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது. பட் ஒரு ப்ராப்பரான கேஸில் வேணும், அதாவது ஒரு வேர்ட் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேப்ஸில் இருக்கணும், மீதி எல்லாமே ஸ்மாலில் இருக்கணுங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் ப்ராப்பர். சேம் இந்த ஃபங்க்ஷன்லேயும் அதே ஆர்குமெண்ட் தான். ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்து ப்ராப்பரான கேஸில் நாம் இந்த ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 ஃபங்க்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணினா டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். நல்லா கவனிங்க, அன்வான்ட் ஸ்பேசஸ்ன்னு சொல்லலை, எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸையுமே ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நாம் அந்த 2 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் ட்ரிம். ஸோ சேம் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான். டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். ஸோ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், அதாவது நார்மலாக ஒரு ஸ்பேஸை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இல்லை ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, எனக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸையுமே ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் சப்ஸ்டிடியூட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு 3 மேண்டட்டரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் கடைசியில் பார்த்தோம்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் ஓல்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டில் எந்த ஓல்டு டெக்ஸ்ட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணணுமோ அதை தான் இந்த ஆர்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். நாம் ஓல்டு டெக்ஸ்ட்டாக பார்க்குறது ஸ்பேசஸை தான். ஸோ அதனால் டபுள் கோட்குள்ளே ஒரு ஸ்பேஸை மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நியூ டெக்ஸ்ட்டில் என்ன வேணும்னு கேட்குது, நமக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ அப்போது டபுள் கோட்குள்ளே எதுவுமே கொடுக்கல. வேணும்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸோ டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். பட் நமக்கு ஸ்பேஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸ்பேஸே வேண்டான்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை விட்டுட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே போதும். எந்த விதமான ஸ்பேசஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரிசல்ட் வந்துடும். ஓகே, ஸோ 6th ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் எக்ஸாக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட் டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸில் 2 செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நாம் கொடுக்க போகிறோம். ஸோ 2 செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி, அதாவது ஈவன் ஒரு சிங்கிள் கேபிட்டல் கேரக்டரை கூட லெட்டரை கூட பார்த்திங்கன்னா அதை மேட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு ட்ரூ அப்படிங்கிற லாஜிக்கல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வரும். மேட்ச் ஆகலைங்கிற பட்சத்தில் ஃபால்ஸ் அப்படிங்கிற லாஜிக்கல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ அப்போது டெக்ஸ்ட் 1ல் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் அண்ட் டெக்ஸ்ட் 2ல் இன்னொரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ எங்கே மேட்ச் ஆகுதோ, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது, ஆனால் கேரக்டர் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மால் லெட்டர் வருது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போது கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டும், அதாவது எல்லா கேரக்டர்ஸும் கேஸ் சென்சிட்டிவோட, அதாவது சரியாக கேப்ஸோட எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ட்ரூ. ஸோ இப்படி 2 டெக்ஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தாராளமாக எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸோடு நீங்கள் தாராளமாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் இதோட பேஸை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். சரி, 7th ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட்டில் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ ரொம்ப சிம்பிள், ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓல்டு டெக்ஸ்ட்டில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை நாம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம் அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்பர், அதாவது நாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் அந்த டெக்ஸ்ட்டில், அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் எத்தனாவது பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் நம்பரை கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு எதை சேஞ்ச் பண்ணணும்னா இஜின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை.
ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய அந்த லெட்டர், அந்த கேரக்டர் செகண்ட் பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது ஸ்டார்டிங் நம்பரில் நம்ம 2ன்னு கொடுத்துடலாம். எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஜிங்கிறது கே, அப்போ ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்போ 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போது எந்த நியூ டெக்ஸ்டால் அதை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறத கொடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க, நாம் கொடுக்க போகிறது டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கோட்குள்ளே கொடுங்க. ஸோ நமக்கு கேங்கிறதான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு இஜிங்கிறது இகேன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் ஃபைனலாக 8th ஃபங்க்ஷன் மல்டிபிள் செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு கன்கேட்டுங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ கன்கேட் ஃபங்க்ஷனில் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா text1, text2, text3 அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் தான். நல்லா கவனிங்க, நமக்கு இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட நேம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேமை கம்பைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்டருங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ அப்போது நல்லா கவனிங்க, text1ல் நமக்கு என்ன தேவைன்னா டாக்டர் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் தேவை. ஸோ அப்போ டபுள் கோட்குள்ளே டாக்டர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் அந்த பீரியட் மார்க்குக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதையும் அந்த டபுள் கோட்குள்ளேயே கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா இப்போ text2 ஆர்குமெண்ட். ஸோ இப்படி நீங்கள் கமா கொடுக்க உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ text2ல் நமக்கு எதை கம்பைன் பண்ணணும், அதாவது டாக்டருக்கு பக்கத்தில் எதை கம்பைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நேமை. இப்போ நம்ம நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நேமுக்கு அதுக்கு அடுத்தது பக்கத்தில் என்ன தேவை, ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸை நம்ம text3ங்கிற ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட்குள்ளே அந்த ஸ்பேஸை கொடுத்துடலாம். ஓகே, டபுள் கோட்குள்ளே அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு இப்போது text4 ஆர்குமெண்ட்டில் ஸ்பேஸுக்கு அடுத்தது என்ன தேவை, நமக்கு லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக நேம் பார்த்தீங்கன்னா வந்துடும். 1 2 இல்லை, கிட்டத்தட்ட எல்லா டாக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேம் எல்லாம் கம்பைன் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த 8 டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.